பொன்னான சப்போர்ட்டுக்கு அனைவருக்கும் நன்றிகள். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நண்பா, நம்ம புது முயற்சியாக பார்த்திங்கன்னா தினமும் ஒரு திருக்குறளாக லைவில் சொல்லி அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி மற்றவங்களுக்கு உபயோகமாகும் வகையில் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு 4-5 லைவாக இந்த வீடியோ லைவாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் லைவாக போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் நம்ம சேனலில் இருக்கிற அனைத்து வீடியோக்களுமே நல்ல விஷயங்களை சொல்லும் ஒரு உதாரணமாகத்தான் வீடியோக்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தற்போதைய காலத்தில் மீடியா வந்து மிக மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக மக்களிடம் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மீடியா முக்கியமாக யூடியூப் மூலிமா பார்த்திங்கன்னா தப்பான விஷயங்களும் தவறான விஷயங்களும் பொய்யான விஷயங்களை தான் மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து இந்த மீடியா மூலிமா, இந்த யூடியூப் மூலிமா, நம்ம சேனல் மூலிமா நம்ம கொண்டு போக முயற்சி செய்கிறோம். நம்மளுடைய முயற்சி யாரேனும் ஒருத்தங்களுக்கு உபயோகமாக அவங்க வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த பயன்பட்டாலும், ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உபயோகம் இருந்தாலும் நம்ம முயற்சி வெற்றி தான். ஸோ தொடர்ந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். ஓகே நண்பா, இன்றைக்கி குறள் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு குறள் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாதுங்க. நம்ம என்னென்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். படித்ததை வந்து நடைமுறைப்படுத்தணும். இதுக்கு ஒரு குறள் சொல்லியிருக்காரு அவர். அதுக்கு விளக்கம் மறுபடியும் பார்ப்போம். அந்த குறள் வரும்போது அதுக்கான விளக்கம் பார்ப்போம். நம்ம காதில் கேட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியும். அப்போ தான் அதனுடைய எப்படி சொல்கிறது, பயனும் நாம் அடைவோம் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இன்றைக்கி குறளினுடைய அந்த எப்பொருள் யார் யார்வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுக்கான விளக்கமாக வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாங்களா? ஸோ உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களாக, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக, உங்களில் ஒருத்தங்களாக கூட இருக்கலாம். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், அது எந்த விஷயமா, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய உண்மை பொருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்காமல் அதனுடைய உண்மை தன்மை வந்து அதனுடைய சோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரிஜினல் இடம், அது உருவான இடம் அல்லது யார் சம்மந்தமானதோ அவங்கக்கிட்ட இருந்து அல்லது மற்றவங்க கிட்ட இருந்தோ தீர விசாரித்து, ஒரு தடவைங்கிறத பல தடவை விசாரித்து உண்மை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நிறையா கெட்ட விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும், தவறுகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா உங்களுக்கு உண்மையானவங்களாக இருக்கலாம், நம்பிக்கையானவங்களாக இருக்கலாம், அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், தப்பான விஷயங்களை சொல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க காதுக்கு வந்து தவறாக வந்து சேர்ந்துருக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா வடிவேல் காமெடியில் இந்த சொம்பில் தண்ணி கேட்பார். சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வராமல் மாப்பிள்ளை அப்படின்னு அது அப்படியே மாறி இருக்கும் அந்த இது. அந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற வழியில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வேணும்னு நடக்கிற தப்பாக இருக்காது, தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், தெரியாமல் அது ஸ்லாங் மாறி இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எந்த ஒரு செயலோ அல்லது ஒரு விஷயமோ ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம கேட்கும்போது அது தப்பான விஷயமா இருக்கும்போது அதனுடைய உண்மை தன்மை, அதனுடைய ஒரிஜினாலிட்டியிலிருந்து நம்ம கன்ஃபார்மாக தெளிவாக தெரிஞ்சுக்காமல் அதில் நம்ம இறங்கி வேலை செய்கிறதோ அல்லது அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதோ தவறு நண்பா. அதைத்தான் அந்த குறளில் வந்து நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எந்த பொருள் யாருக்கிட்ட கேட்டாலும், எந்த செய்தி யார் வாய் வழியாக கேட்டாலும் அதனுடைய உண்மை பொருளை அறிஞ்சு நம்ம செயல்படணும். அதை அப்படியே நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லி வச்சுருக்காரு. அது எப்போங்க என்னமோ சொன்னாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னமோ வள்ளுவர் எழுதி வச்சுருக்காருங்களாமா. ஆனால் அது பாருங்கள் எந்த காலத்துக்குமே உபயோகமாகணும். அது முக்கியமாக இந்த இயந்திர மனிதர்கள் இருக்கிற இந்த காலத்தில் நமக்கு உபயோகமாகுது. ஸோ இடையில யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போய் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ வரும்.
அல்லது இப்போ கூட அந்த ரெட் கலர் அந்த ஓடிட்டுருக்கும் பாருங்கள், அதை முன்னாடி தள்ளி விட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ உபயோகமாகக்கூடிய வீடியோக்களை தான் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம்.